வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு மூக்குத்தி அம்மன் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை ஈஸ்வரி கே கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி, என்ஜே சரவணன் இணைஞ்சு இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்ஜே பாலாஜி, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ஊர்வஷி அம்மான்னு சொல்லிட்டு பெரிய பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. கிரீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லணும்னு வச்சுட்டீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி கடவுள் வந்தாங்க அப்படின்னா என்ன சுவாரஸ்யங்கள், என்ன அதிசயம்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஏன் அந்த கடவுள் முன்னாடி வராங்க அப்படிங்கறது இந்த படத்தோட அவுட்லைன். சோ பாக்கி எல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பாயிலரா இருக்க விரும்பல. நான் தான் அம்மன், மூக்குத்தி அம்மன், உங்க குலதெய்வம். ஒரு குட்டி ஒன்லைன்ல நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா இரண்டு டைரக்டர்ஸ்க்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். முதல்ல இந்த படத்தோட பிளஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸே ஊர்வசி அம்மா தான். இந்த தீபாவளி ஊர்வசி தீபாவளின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுரரை போற்றிலையும் சரி, மூக்குத்தி அம்மன்லையும் சரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அம்மா. எல்லாத்தோட ஆக்டிங்கையும் தூக்கி அப்படியே பயங்கரமா சாப்பிடுற மாதிரி அழகா ஒரு நடிப்பு நடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க இந்த திரைப்படத்தோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சொல்லவே வேண்டாம். அவங்களோட ஆக்டிங்கும் மாசும் கிளாஸும் ஸ்டைலும் அடடா பயங்கரமா இருந்தாங்க. பெண்களே பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு பெண். அதையும் தாண்டி ஆண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அழகான சாமி இருந்தால் தினமும் கோயிலுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரோட காஸ்டியூம் ஆர்டிஸ்ட் அண்ட் தீபா வெங்கட் இரண்டு பேத்துக்குமே ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா காஸ்டியூம் வந்து பிக்சர் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு ஷார்ட்லயுமே பயங்கரமா ரசிக்கும்படியா இருந்தது. ஏதாவது பெண்மணிகள் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு சாரி வாங்கித்தாங்க அப்படின்னு ஹஸ்பண்டை தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு காஸ்டியூம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தீபா வெங்கட், நயன்தாரா ஆர்ட்னா தீபா வெங்கட் ஆர்டிஸ்ட். அவங்க வாய்ஸ் வந்து பயங்கர பர்ஃபெக்டா சூட் ஆயிருந்துச்சு. கடவுள் இல்லைங்கிறான் பாரு, அவன் ஓகே. ஆனா ஒரு கடவுளை வசதி இன்னொரு கடவுளை திட்டுறான் பாரு, அவன் டேஞ்சர். அவங்க எல்லா திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தில் வேற லெவலில் தீபா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தீபாவுக்கு ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் நயன்தாரா நடிப்பு சொல்ல வேண்டாம், லேடி சூப்பர் ஸ்டார் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் நல்ல கவுண்டர் கொடுப்பாரு, ஒரு பயங்கரமான பர்சன், நல்ல காமெடி பண்ணுவார் அப்படின்னு தெரியும். இந்த திரைப்படத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டயலாக் பை டயலாக் நீங்களே ட்ரெயிலரில் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. வேற லெவலில் டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. காமெடியோட சேர்த்து கண்டென்ட் சொல்றது ஒரு கலை. அதை வந்து கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி கிட்ட நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ காமெடிக்குள்ள ஒரு பயங்கரமான கண்டென்ட்டை ஒளிச்சு வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். பொதுவாகவே ஒரு படத்துக்கு பாடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து அம்மன் படம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெய்வீக பாடலாம் பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் ஜெயராம் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற சிங்கர் பாடின பார்த்தேனேங்கிற பாடல் பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு அப்படின்னே சொல்லாங்க. அந்த பாடல் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்கு. இதையும் தாண்டி இந்த படத்தில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான காட்சிகளாகட்டும், சென்டிமெண்ட் காட்சியாகட்டும் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் ஆர்ஜே பாலாஜிக்கு தங்கச்சி நடிச்சவங்க கூட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பல உண்மைகளை இந்த படம் வந்து பட்டுன்னு போட்டு உடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லாங்க. எல்லாத்துமே தெரியும் சாமியார் அப்படிங்கிற போர்வைக்குள்ள எவ்வளவு அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலாம் வெட்ட வெளியே காமிச்ச திரைப்படம் தான் இந்த திரைப்படம். எந்த சாமியும் தன்னை காப்பாற்ற சொல்ல, நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க தான் சொல்றாங்க அப்படிங்கறத ஆணி தெரியுமா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு காமெடியோட சொல்லிட்டு போயிருக்காங்க. படத்துல எனக்கு பிடிச்ச 3 விஷயம் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டயலாக்ஸ் தான். எல்லா டயலாக்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. அதுல எஸ்பெஷலி ஒரு டயலாக் இருக்கும், காக்காய்க்கு தன்னம்மா பொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது பயங்கரமான டயலாக் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ல ஒரு எக்ஸ்பெக்டடான காமெடி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. அந்த டயலாக் அப்புறமா சாமி வெர்சஸ் சாமியார் அப்படிங்கிற இன்ட்ரல் பிளாக் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். நிஜமாவே பக்தி வேற அரசியல் வேற அப்படிங்கிறது பயங்கரமா புரிய வச்சிருந்தாங்க. இந்த படத்துல டுவர்ட்ஸ் லாஸ்ட்ல ஒரு பயங்கரமான மொமெண்ட் இருந்துச்சு. நான் சரியான விழுந்து சிரிச்ச அந்த மொமெண்ட்ல எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அனிருத்துக்கும் இமானுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்யராஜ் பாடல் இருக்கும், அட உனக்கும் அட எனக்கும் இருக்கும். அது அப்படியே நம்ம இமான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி எங்க அண்ணன் அப்படின்னாரு. அது அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேட்ச் பண்ணி மரணம் அப்படின்னாரு. எனக்கு சரியான சிரிப்பு. ஆர்ஜே பாலாஜி அரசியலில் மட்டும் இல்லை படத்தில் இருக்கிறவங்களையும் வச்சு செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கே ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி பல கண்டென்ட் இந்த படத்தில் வந்து இருக்கு. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிஜமாவே பக்தினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சாமியார் நம்பி பல கோடி செலவு பண்ணி ஏமாந்து போற மக்கள், கூட்டம் கூட்டமா போய் கும்பிடுற மக்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய பாடமா அமையும். இந்த தீபாவளியில வந்து பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி நடிச்ச மூக்குத்தி அம்மன் ஒரு பயங்கரமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா எல்லா படத்துலயும் அதுக்கான நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா போச்சு அப்படின்னே சொல்ல முடியும். பொதுவாக நிறைய திரைப்படங்கள் பார்க்குறவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகிங்கா இருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பயங்கர ஃபேவரட்டான ஃபிலிமா தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அரைச்சமாவே
கிரைண்டர்ல அரைக்காம லைட்டா வேற ஏதாவது மாவு போட்டு அரைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அப்பியரன்ஸும் அந்த ஸ்பீச்சும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வாவ் ஸ்பீச். அவங்க நடிச்சு முடிச்ச உடனே ஊர்வஷி டயலாகும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. மூக்குத்தி அம்மன் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தை பார்த்துட்டாங்கன்னா யாருமே இதுக்கு மேல நமக்காவது குத்த மாட்டாங்க சாமி பேரை சொல்லி. சரி, கண்டிப்பா படத்தை பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பார்க்கலனா ப்ளீஸ் போய் பாருங்க. இட்ஸ் ஆன் Hotstar Disney Plus. அண்ட் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. Until then, bye from Swati Krishnan. Take care, stay home and stay safe.